ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது, எங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குறைஞ்சபட்சம் வயது வரம்பு பார்த்திங்கன்னா 21 வயது முதல் அதிகபட்சமாக 35 வயது வரை இருக்கிறவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. இதுக்கான ஆரம்ப மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,111 ரூபாய் இதுக்கான சம்பளமாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நவம்பர் 2020க்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது இன சுழற்சி மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாப்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 17 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை. இதுக்கான வயது வரம்பு மினிமம் 21 முதல் மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் நாம்ஸில் வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,111 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கு வீட்டுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அது மூலயமா தான் உங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்வி தகுதி, இருப்பிடம், வயது, ஜாதி எல்லாத்தோட சான்றிதழும் நீங்கள் வந்து தபால் மூலிமா விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இது எந்த மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு. எந்த வட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜிலியாம்பாறை மற்றும் நிலக்கோட்டை வட்டத்துக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2 கொடுத்துருக்கோம். உள்ளே போய் மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க் மூலிமா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.